வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த செட்டு குடையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 குடைகள் இருக்குது. 4மே டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இந்த குடைகளை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த குடையோட மெஷர்மெண்ட்ஸ், நம்ம என்னென்ன பர்பஸுக்கெலாம் இந்த குடைகளை வந்து வாங்குறாங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கூடைகள் எல்லாமே நார்மல் வேரில் தான் நான் வந்து பின்னியிருக்கேன். நான் வந்து கூடைகள் பின்னுற வயரும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயர் வேணும், கூடைகள் பின்னுற மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 ரோல், 1.5 ரோல், 2 ரோல், 2.5 ரோல், இந்த 4 டிஃப்ரெண்ட் சைஸில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 1 ரோல் கூடையோட கலர் காம்பினேஷன் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காமனாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து ஏணிப்படி முடிச்சு நான் போட்டிருக்கேன். அப்புறம் பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகியிருக்கேன். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறது. இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுதான் ஹேண்டில் மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த 1 ரோல் கூடைக்கு வந்து நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதோட கலர் காம்பினேஷன் பாருங்கள். நல்ல ஒரு டார்க் வயலட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளைனாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் வந்து நான் 2 பக்கமுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 1 ரோல் கூடைக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம பண்ணலாம், பேஸ் வந்து நல்லா அகலமாக போட்டால் தான் திங்ஸ் வந்து நிறையா வச்சுக்க முடியும். அதனால் நான் வந்து பேஸ் வந்து நான் வந்து அகலமாக தான் இந்த கூடைகளுக்கு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.25 அடியில் 17 வேர், பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 16 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, குழந்தைகள் லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு, நம்மளே வந்து இப்போ கோயிலுக்கு நம்ம கொண்டு போகணும், ஏதாவது திங்ஸ் வச்சு ஒரு பர்ஸு, வாட்டர் பாட்டில், திரி, தீப்பெட்டி, எண்ணெய் அப்படின்னு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கெலாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூடைகளை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும், குழந்தைகளுக்கு நம்ம லஞ்ச் கொடுக்குறதுக்கும் வந்து இந்த கூடைகள் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து இது 1.5 ரோல் கூடை. இது வந்து ப்ளெயினாக நான் வந்து போட்டுட்டு 2 பக்கமும் ஃப்ளவர் வந்து நான் மேக் பண்ணி நான் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இப்படி தான் கேட்டாங்க என்கிட்ட, ப்ளைனாக போட்டுட்டு எனக்கு ஃப்ளவர் வந்து நீங்கள் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோட மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் வயரும் சேம் அதே கலர்லேயே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தான் கூடோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். உள்ள இன்னர் வியூவும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அதே மாதிரி எல்லா கூடயும் ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி குமிழ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து 2 ரோலில் மல்டி கலர் பேஸ்கெட்டு. பார்டரில் மட்டும் உங்களுக்கு மல்டி கலர் வந்திருக்கும். மெயின் கலர் வந்து இது லைட் க்ரீன் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த கூடைக்கு வந்து இந்த மல்டி கலரில் வந்து 6 லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 6, இந்த சைடில் ஒரு 6, இந்த சைடில் ஒரு 6 கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் அந்த நடுவில் ப்ளெயினாக வருதுல, அதனால் கான்ட்ராஸ்ட்டாக அந்த ஒயிட் கலரில் ஒரு சின்ன பூ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே இருக்குங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். 6 அடியில் 24 வேர், பேஸ் 8 லைனு, ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மல்டி கலர் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக அது அந்த க்ரீன் கலருக்கு சூட்டபிள் கலர் நான் வந்து மேக் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சைடாக சொருகிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் மல்டி கலர் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா தெரியாது. அதனால் இந்த மாதிரி கூடைகளுக்கு நீங்கள் இன்னர் வேர் வந்து மல்டி கலரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கூடை எல்லாமே வந்து பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கூடைகள் வந்து. இது வந்து அடுத்து 2.5 ரோலில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லைன் பாஸ்கெட் மாடல் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். வரியாக இருக்கனால வரி கூடன்னு கூட இதெல்லாம் சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி நம்ம 2.5 ரோல் கூட மாடல்ஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் லைன் பாஸ்கெட் மாடல்லே. இது வந்து ஒரு மாடலுங்க. 7 அடியில் 27 வயர், பேஸ் 11 லைன். இது வந்து ஃபுல்லாக பிளாக்கில் போட்டுக்கோங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 2 லைன் வந்து நீங்கள் ஒயிட் கொடுத்து பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக்குன்னு போடணும். நம்ம எப்போயுமே வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஒயிட் 2 லைன் போட்டோன்னே கட் பண்ணிவிட்டு திரும்ப பிளாக் போடுவோம். அந்த மாதிரி இந்த தடவை பண்ணாமல் நம்ம அப்படியே ஏணிப்படி முடிச்சாவே நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் டவுட்டு கேட்டிருந்தீங்க, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பண்ணுறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். எவ்வளோ கூடைகள் போட்டாலும் நீங்கள் வந்து கூடைகள் ஒரே மாதிரியாக போடுங்க. பேஸ்லேருந்து ஹைட் வர ஃபுல் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து இந்த கூடைகள் வந்து கிடைக்கும். இந்த கூடைகள்லாம் வந்து மார்க்கெட்டுக்கே
நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி குடைகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி நீட்டாக அந்த குடைகளை ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.